வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்கள்? சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். என்னத்தை பற்றி என்று சொன்னால், நான் இப்ப ஃப்ளோ மார்க்கெட்டுக்கு போறேன். ஃப்ளோ மார்க்கெட் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ளோ மார்க்கெட் என்னண்டு? ஃப்ளோ மார்க்கெட் சொன்னா இந்த பழைய சாமான்கள் வீட்டில் இருக்குந்த இந்த பழைய பாதிக்காத சாமான்கள் அதெல்லாம் கொண்டாந்து வச்சு விற்கிறவங்க. சில நல்ல பொருட்களும் இருக்கும். அதில் சில ஆக்கள் சும்மா இந்த பழைய சாமான்கள் எறியாமல் சும்மா அதை வச்சு கொண்டு வீட்டில் கொண்டாந்து இந்த ஃப்ளோ மார்க்கெட்டில் வச்சு விற்கிறவங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறேன். 5 மணிக்கு பூட்ட போகிறாங்க. 5 மணிக்கு பூட்ட முதல் நான் இடத்துக்கு இருக்கா போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு காட்ட போகிறேன். அப்போ வாங்க, நாங்கள் இப்போ ஃப்ளோ மார்க்கெட்டுக்கு போவோம். பயங்கர வெக்கையாக இருக்குது இன்றைக்கு. சரியான வெக்கையாக இருக்கு. இன்றைக்கு அவுடியில் போகல, நான் இந்த குட்டி காரில் தான் போகிறேன். கூடுதலாக மகளும் வைஃபும் ஓடுற கார் இது. நல்ல கார் இது, கியர் கார். மற்ற கார் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு ஒரு நாள் நான் அவுடியை வடிவா எடுத்து போட்டு காட்டுறேன். இடம் கார்களை பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரோட்டால போயில்லாத மாதிரி. ஸோ இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இப்போ நான் காரில் போகிறேன் இந்த ஃப்ளோ மார்க்கெட் அடிக்கி. ஸோ நான் இடத்துக்கு இப்போ வந்தேன். நான் என்றால் இன்றைக்கு ஃப்ளோ மார்க்கெட் எடுக்க இல்லாது. அங்கே இன்றைக்கு ஒரு வேறு மார்க்கெட் உண்டு, துணி மார்க்கெட் உண்டு வந்திருக்கு. சரி, நாங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் போயிட்டு பார்ப்போம். ஒரு துணி மார்க்கெட். ஸோ நாங்கள் இப்போ துணி மார்க்கெட்டுக்கு போவோம். நார்மலாக ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ளோ மார்க்கெட் நடக்கிறது. இந்த முறை துணி மார்க்கெட் நிறைய துணிகள் வாங்கலாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ துணி மார்க்கெட்டு இப்படி ரோடை க்ராஸ் பண்ணி அங்கால சைட்டுக்கு போகணும். பின்னுக்கு ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று தெரியுது, ஒரு கிம்னாசியம், ஹேமன் பியூச கிம்னாசியம். பின்னுக்கு தெரியுது பெரிய கட்டிடம். வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுறேன். ஹேமன் பியூச கிம்னாசியம் இது எங்களோட ஒரு தம்பி பொடியன் படிக்கிறான். அவனுக்கு அவனோட பேர் ரகீஷ். இது ரகீஷ் படிக்கிற பள்ளிக்கூடம் ஹேமன் பியூச. ஸோ இதில் இந்த வீடியோ திருப்பி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் போட்டு காட்டுறேன். இது ஒரு பெரிய ஒரு எலிஃபண்ட் ஸ்டாச்சு உண்டு. பாருங்க இப்படி இருக்குண்டு. நான் உலகத்திலே பெரிய யானை எலிஃபண்ட் ஸ்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாச்சுவை பற்றி உங்களுக்கு சொல்லணும். மெயின் இதில் இது ஸ்டாச்சுவை கட்டி வச்சுருக்குறாங்கன்ட்டு ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதில் எழுதியிருக்கிறாங்க. வாசிச்சு பாருங்க, ஜெர்மனில் இருக்கும். நீங்கள் இதை கூகுளில் அடித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட லாங்குவேஜ் வரல. ஸோ இந்த ஜெர்மன் கொலனியல் இருந்தது நமீபியாவில். உங்களுக்கு தெரிந்த நமீபியா ஒரு ஆப்பிரிக்கன் நாடு. இந்த ஆப்பிரிக்கன் நாட்டில் ஜெர்மன் கொலனியல் இருந்தது. அப்போ அதை
அதை பற்றி நினைச்சு அதில் நடந்த இவங்க என்ன எல்லாம் செய்திருப்பாங்களோ தெரியாது. நமீபியாவில் போயிட்டு அதை பற்றி நினைச்சு செய்த ஸ்டாச்சு தான் இது. இந்த பெரிய ஸ்டாச்சு சரியான ஒரு உயரமான ஸ்டாச்சு. நான் நினைக்கிறேன் இது நல்ல வியூ. ஸோ ஸ்டாச்சுவையும் பார்த்துட்டீங்க. நாங்கள் இப்படியே நடந்து கொண்டு போவோமே என்ன? ஓகே, லெட்ஸ் கோ. இதில் ஒரு படியான பார்க் ஒன்று இருக்குது, சொல்கிற பர்கர் பார்க்குண்டு. பாருங்க என்ன க்ளீனாக வச்சுருக்குறாங்களே இந்த பர்கர் பார்க். பாருங்க இந்த மரத்து இப்படி இந்த மரம். அந்த நான் சொன்ன அந்த ஃப்ளோ மார்க்கெட் வந்து இன்றைக்கு பூட்டி. உங்களுக்கு அந்த இடத்த போயிட்டு காட்டுறேன். அங்கே ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க இன்னும் ஒரு பெரிய இடம் உண்டாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த பின்னால் மெட்ட சைடில் முன்னால் இருக்குது. நான் இந்த துணி மார்க்கெட் அடிக்க வந்துட்டேன். ஸோ நான் அப்படியே திருப்பி போட்டு காய்ச்சி கொண்டு போகிறேன். ஸோ இதுதான் துணி மார்க்கெட். பாருங்க எல்லாரும் யூடியூப் பார்ப்பாங்க. ஜெர்மன்காரன் முழு பேரும் யூடியூப் பார்ப்பாங்க. இல்லைண்டா அவைய யூடியூப்பில் வரதான் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னத்துக்கும் தெரியாது. மற்ற யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. தங்களை மட்டும் எடுக்கக்கூடாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. வேற இந்த பிரச்சனை கூடுது. அவங்களுக்கு யூடியூப் எடுக்கிறவங்களோட பெரிய விருப்பம் இல்லை அவ்வளவு. ரெண்டாவது யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் அது இந்த உலகத்தில் இந்த நாடுகள் இருக்கிற சாப்பாடு விஷயங்கள், மற்றது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டிக்கொண்டு இருக்கும் இந்த யூடியூப் பண்ணுறது. மற்றது யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் யூடியூப்பால் நிறைய விஷயம் அடிக்கலாம். நிறைய கம்பெனிகள் பிஸ்னஸ்களை காட்டலாம். எனக்கு இருக்குது. சரி, இவங்களை பூட்டி போட்டு போகிறாங்க. இப்போ இந்த மார்க்கெட் வெயில் அடிக்கிற வேண்டிய அவ்வளோ கிளியர் இல்லை போல் வீடியோ. சரி, நான் இதால் இப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளோ மார்க்கெட் இருக்க காட்டுறேன். இந்த ஃப்ளோ மார்க்கெட் இடத்த பாருங்க. இப்படி என்ன பெரிய இடம் அந்த ஃப்ளோ மார்க்கெட். ஸோ நான் இந்த ஃப்ளோ மார்க்கெட் நடக்கிறது பார்த்துறீங்களா? இந்த இடத்துல நடக்கிறது. இப்போ இந்த சைட்டில் இன்றைக்கு துணி மார்க்கெட். பாருங்க இந்த ஃப்ளோவில் தான் இந்த ஃப்ளோ மார்க்கெட் நடக்கிறது. திஸ் இஸ் த பிளேஸ். கிட்டத்தட்ட ஒரு
10,000 ஜனம் வரும். 10,000 20,000 ஜனம் வரும் ஃப்ளூ மார்க்கெட் நேரத்தில். இன்னைக்கு ஒருவரையும் காண இல்லை. துணி மார்க்கெட்டும் பெருசா பெரிய மார்க்கெட் மாதிரி தெரிய இல்லை. ஸோ இது வந்து இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற ஹால். இது வந்து ஊஃபோபி அரேனான்னு சொல்றது. இவெண்ட்ஸ் நடக்கிற ஹால். நாங்கள் அப்படியே திருப்பி இப்படி நடந்து காருக்கு போயிட்டு பார்க்கக்குள்ளால காருக்கு போயிட்டு நாங்கள் திருப்பி பூட்டப்போம். போயிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. The park. உங்கள் பின்னுக்கு பாக் ஹோட்டலில் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஒரு போட்டு காட்டினான் பாக் ஹோட்டல் தெரியுதா? பின்னுக்கு தான் பாக் ஹோட்டல். ஒரு பெரிய பார்க் உண்டு, இது பர்கர் பார்க்குன்னு சொல்லி பின்னா பெரிய பார்க் உண்டு. இங்கே வந்து எல்லாம் கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க, பாபிக்யூ அப்படி இப்படி இந்த கணக்கு விஷயங்கள் இதில் நடக்கும். பர்கர் பார்க் பர்கர்ன்னு சொன்னால் இது இந்த பிரேமில் நிற்கிற ஜனங்களுக்கு இந்த பர்கர் பார்க் செய்து வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் இந்த ட்ரக், இந்த ஹெரோயின் எடுக்கிறவனால் எல்லாம் வந்து இதில் இருப்பாங்க குந்தி கொண்டு. ஹெரோயின், கஞ்சா அடிக்கிறவன், ட்ரக் விற்கிறவன் எல்லாம் இதுக்குள்ளாம் தெரிவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவில் தான் வரக்கூடாது இந்த ஏழை பக்கம். வேறு இந்த ட்ரக் அடிக்கிறவன், ஹெரோயின்காரன் எல்லாம் கூட்டிட்டு இருந்தீங்க. இந்த நாட்டிலையும் இந்த பிரச்சனை இந்த நாட்டிலையும் இருக்கு. இந்த இடத்துல இருந்து வேலை இல்லை, ஒரே வெயில் அடிக்குது. இன்றைக்கு வந்து நான் சொன்னாக்கள் தான் கூட வந்திருக்கிறாங்க இங்கே.
இப்படி போயிட்டு ராகேஷ்ட பள்ளிக்கூடத்தை ஒருக்கா காட்டி போட்டு ராகேஷ் யாரண்டா எங்கள் வைஃப்ட்டு தம்பியிட மகன். நீங்கள் பிரேமனுக்கு வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இல்லை பின்னுக்கு வெளியில் வந்தீங்களா பின்பக்கத்தால் இந்த ஸ்டாச்சுவை காணுவீங்க. காட்டி நம்ம இந்த இருக்கு இந்த எலிஃபண்ட், நல்ல ஒரு வடிவான ஸ்டாச்சு. ஸோ சரி, நாங்கள் இன்னைக்கு காருக்கு போயிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு இப்பயே போட்டு விட்றேன். வெரி சாரி, என்டைக்கு அந்த ஃப்ளோ மார்க்கெட் உங்களுக்கு காட்டிலாம் போயிட்டுது. சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது காட்டைக்கு. என்னென்னு சொன்னால் அதில் நிறைய பேர் வாரவங்க, கிட்டத்தட்ட 20,000 ஜனம் வாரது. இந்த ஏரியாவில் முழு பேரும், இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்க முழு பேரும் வருவாங்க. வந்து இந்த அவங்களோட பழைய சாமான்கள் எல்லாம் விற்று கொண்டிருப்பாங்க. ஓ, நிறைய ஃபாரினரும் வாரது இங்கே. நான் இப்போ இந்த கிம்னாசியத்தை உங்களுக்கு ஒரு போட்டு காட்டுறேன். இந்த கிம்னாசியத்து பேர் வந்து கிம்னாசியம் ஒரு ஸ்கூல் உண்டு, பேர் வந்து ஹேமான் ஹும்போல்ட் கிம்னாசியம் இல்லை, அது வந்து இந்த மகள் படிக்கிற பள்ளிக்கூடம் ஹும்போல்ட் கிம்னாசியம். இது வந்து ஹேமான் பியூச கிம்னாசியம். பாருங்க, இந்த கிம்னாசியம் என்ன வடிவாக இருக்குண்டு. இந்த கிம்னாசியத்து பேர் வந்து ஹேமான் பியூச. பெரிய கட்டிடம், பழைய கட்டிடம். பானோஃப் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் அந்த பள்ளிக்கூடம். ஸோ இது எப்போ கட்டிருக்குதுன்னு சொன்னால் 1905 கட்டியிருக்கு இந்த கிம்னாசியம். இந்த பில்டிங் வந்து பழைய பில்டிங் வந்து 1905 கட்டப்பட்ட பில்டிங். வேறு கதவு. ஸோ இன்றைக்கு வீடியோ அவ்வளோந்தான். பெருசாக காட்டெல்லாம் போயிட்டு
ஸோ இதுதான் ஹேமான் பீச் கிம்னாசியம். உள்ளுக்குள்ளே போயிட்டு காட்டில் என்னென்ன இன்றைக்கு பூட்டி பார்ப்போம். ஒரு நாள் டைம் இருந்தால் நான் அவங்களோட பெர்மிஷன் எடுத்து உள்ளுக்குள்ளே போயிட்டு எடுத்து காட்டுறேன். ஸோ அங்கால கொஞ்சம் நடந்து போயிட்டு பார்த்து வரும். ஸோ இதுதான் ஒய்ஃப்ட கார். ஒரு காரை மாற்றணும், ஒரு புதுசு வந்து வாங்கணும். அண்ட் இது பரவாயில்ல, நல்ல கார், Volkswagen சூப்பர் கார். நினைக்கிறேன் இந்த வீடியோ ராகேஷ் பாப்பான் பாப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ராகேஷ் ஸ்கூலை போட்டு காட்டுறேன். பாருங்க ஒரு பழைய கட்டிட்டாமண்டு 1905 கட்டியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 120 வருஷம் என்ன, 120 வருஷம், 120 years. பெரிய பழைய கட்டிடம் மாதிரி தான் தெரியுது. ஏன்டா அவ்வளோ ஓல்டுன்னு சொல்லலாம். அது இங்கே வந்து ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு தான் பழைய கட்டிடம் பண்ணலாம். ஒரு நார்மல் வீடே ஒரு 150 வருஷத்துக்கு பிறகு தான் பழைய வீடுன்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க. சில வீடுகள் 200 வருஷத்துக்கு பிறகும் அப்படி இருக்கும். இந்த முதலாவது நாள் கட்டின மாதிரி அப்படியே இருக்கும். முதலாவது நாள் மாதிரி கட்டின மாதிரி அப்படியே இருக்கும். இவங்க எல்லாரும் நான் என்னை எடுத்துக்கொண்டு போறேன்னு அவங்க தங்கள் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. இந்த இது பின்னால ஒரு இது ஒட்டணும். என்னென்னு சொன்னால் ஒரு நோட்டீஸ் ஒன்று, நான் என்னைத்தான் நான் எடுக்கிறேன், நான் உங்களை எடுக்கையிலே நான் என்னத்தான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் இப்படி போடுவோம். நான் சரி, அப்போ இதுதான் இன்றைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றது இந்த ஸ்கூலை ஸ்பெஷலாக போட்டு காட்டுங்க. ஜெர்மனியில் கிம்னாசியம் இப்படி இருக்காண்டு. மற்ற அந்த எலிஃபெண்ட், இந்த நான் பார்த்த இடத்துல இந்த எலிஃபெண்ட் அதை பற்றியும் ஒருக்கா போட்டுருக்குது. அதை பற்றி நீங்கள் கூகுளில் அடித்து வாசித்து பார்க்கலாம். அது என்னத்துக்கு போட்டவங்களாம் இந்த கொலோனியல் சிஸ்டங்கள் ஜெர்மன் ஆக்கள் வச்சுருந்தது. அப்போ அந்த நாட்டிலே அந்த எலிஃபெண்ட்ன்ற அங்கே அந்த வைல்ட் லைஃப் இருக்குது தனி எலிஃபெண்ட். அப்போ அதை பற்றி தான் போட்டிருக்குறாங்க. அதான் வேண்டி அதை பற்றி நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. அதை பற்றி போட்டு பார்க்கலாம். சரி, அப்போ இதுதான் இந்த வீடியோ. பாய் பாய்.